ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஹேக்கர்ஸ் வந்து ஒரு நியூ மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஹேக் பண்ணுறதுக்கு நியூ மெத்தட்னே சொல்ல முடியாது. இது வந்து முன்னாடிலேருந்தே கொண்டு வந்தது தான். பட் என்னென்னா, இது வந்து இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம வந்து எல்லாருக்குமே அனுப்பப்படுற ஒரு மெசேஜாகவே இருக்குது. அதாவது ஒரு மெசேஜை வச்சு அந்த லிங்க் மூலமாக ஹேக் பண்ணுறது தான். அது எனக்கும் வந்திருக்கு. அது வந்து கரெக்டாக இப்போ வந்து மெசேஜஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி ஃபோன்பே இந்த மாதிரி இருக்க எல்லா ஆப்ஸில் இருந்து மணியையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. இதனால் வந்து உங்களுக்கு மணி கிடச்சிரும். பட் நம்மகிட்ட பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா லவ்வரோட ஃபோட்டோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. இதில் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் யுவர் பேடிஎம் அக்கௌண்ட்டு 5000 வந்து கிடச்சிருக்கு, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே போதும், அவங்களுக்கு வந்து டேரெக்டாக எல்லாமே போயிடும். நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே அங்கே வந்து போயிடும். இதனால் வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அதே அன்னைக்கு இன்னொரு மெசேஜ் வந்துருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன் யுவர் மொபைல் நம்பர் இஸ் செலக்டட் டு கெட் ஃப்ரீ அப் டு 50 GB டேட்டா டெய்லி ரெஜிஸ்டர் நவ் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஃபேக்கான ஒரு நியூஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா டெய்லி 50 GB எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் வோடஃபோன் அப்படின்ற கஸ்டமர் சர்வீஸில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு வரும். இது வந்து ஒரு ஃபேக்கான நம்பர்லேருந்து வர்றது. இது வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற அதுலேயும் வரல. ஏன்னா நோட்டிஃபிகேஷன்றது ஒரு கம்பெனிலேருந்து வர்றது. இதே நமக்கு வந்து வெளில வரனால அது வந்து ஒரு மொபைல் நம்பர்லேருந்து தான் வருது அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். இதே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு அதாவது கம்பெனிலேருந்து வந்துருந்துச்சு அப்படின்னா வெளியே வந்திருக்காது, உள்ளே வந்திருக்கும். இந்த மாதிரி ரம்மி அப்படின்றது கூட ரெஜிஸ்டர் பண்ணால் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் ரம்மிலாம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரும் கரெக்டாக அந்த லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பரில் வரும். இதே நோட்டிஃபிகேஷனில் வந்திருந்தாலும் நீங்கள் வந்து செக் பண்ணாமல் எதுவுமே தானக்கூடாது. அப்படி கிளிக் பண்ணி உங்களுக்கு 50 GB டெய்லி வேணும் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே அங்கே போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேமெண்ட் அதாவது நீங்கள் வந்து மொபைல் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் உள்ள மணியும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். இதனால் வந்து உங்களுக்கு ரொம்பவே லாஸாக இருக்கும். இந்த மாதிரி கிளிக் பண்ணுறனால அதாவது நீங்கள் வந்து 50 GB டெய்லி அப்படின்ற மாதிரி ஆசையை காட்டி அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்து மணி வந்து பிடுங்கிடுவாங்க. இதனால் வந்துட்டு அவங்களுக்கு மணி அப்படி இல்லை, உங்களோட அக்கௌண்ட்டில் மணி இல்லை அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் ஏதாவது நீங்கள் வந்து தவறாக ஏதாவது வச்சுருப்பீங்க, அதை வந்து எடுத்துகிட்டு இதுன்னுவாங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஹேக்கிங்கோட லிங்க்கை வந்து ஒரு யூஆர்எல் மாதிரி இது அவங்களுக்கே புரியாது அந்த யூஆர்எல். அதாவது என்னென்னா ஏபிசிடி அந்த மாதிரி இஜெட்டுக்குள்ளே எந்த லெட்டரில் வேணாலும் இருக்கும், 1 2 கூட இருக்கும். அந்த மாதிரி கூட க்ரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதை வந்து எல்லா மொபைலுக்கும் மெசேஜாக சென்ட் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. டியர் கஸ்டமர், கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் ஒன் 10 GB ஃபார் ஃப்ரீ இன்டர்நெட் பேக், டவுன்லோட் யுவர் அஃபிஷியல் ஆண்ட்ராய்ட் ஆப் அண்ட் கிளைம் திஸ் ஆஃபர். இந்த மாதிரி வந்தால் இந்த லிங்க்கை வந்து அதாவது ஆப்பை தான் டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஒரிஜினல் ஆப்பில் தானே நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க போகிறோம், அதில் என்ன ஹேக்கிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் இதுன்னு வைங்க. பட் அந்த யூஆர்எல் வந்து அந்த ஆப்புக்கான யூஆர்எல் இல்லை, அந்த ஹேக்கிங்கான யூஆர்எல். அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக அவங்களுக்கு எல்லாமே போயிடும். உங்களோட எல்லா டேட்டாஸுமே கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இதனால் கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேடிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேடிஎம்மில் உள்ள மணி, ஃபோன்பே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபோன்பேயில் உள்ள மணி, கூகுள் பே வச்சுருக்கீங்க அப்படின்னா கூகுள் பேயில் உள்ள மணி, எல்லாம் ஆன்லைனில் என்னென்ன மணிலாம் அதில் வந்து டேட்டாஸ்லாம் இருக்கோ அதுக்கெலாம் எடுத்துகிட்டு அவங்க அந்த மணியை ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க. இதுதான் அவங்களோட ஃபுல் ஐடியா. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு எல்லாமே ஒரே செகண்டில் தான் நடக்கும். அதாவது நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து உங்களோட மொபைல் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ரொம்ப ப்ராசஸ் ஆகும். உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்பீடாக கலெக்ட் பண்ணுறதுனால உங்களோட மொபைல் வந்து ஓவராக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் இந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே அதெல்லாம் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எப்படின்னா அந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஒரு மெயிலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அது என்னென்னா உங்களோட இதை ஹேக் பண்ணுறோம், இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக பிக்சர்ஸ்லாம் அனுப்புவாங்க.
அனுப்பிட்டு இந்த டேட்டாஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை அதாவது ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். ஒரு ஃபோட்டோஷாப்பில் சின்னதாக தான் வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோஷாப்பில் அவங்களோட ஜிமெயில் மூலமாக அவங்களோட கம்ப்யூட்டரே ஹேக் பண்ணிட்டு அவங்களோட டேட்டா, அதாவது கல்யாணம் பிக்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வீடியோலாம் இருக்கும் ஷூட் பண்ணது. அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவங்க வந்துட்டு 5 lakhs கொடுத்தா 5 lakhs வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேட்டாஸ்லாம் திரும்ப கொடுப்போம், அப்படி இல்லைன்னா வராது. அதாவது ரீசெட் பண்ண உடனே எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும். பட் அவங்க வந்து எதையுமே கொடுக்கல. அதில் வந்துட்டு ஒன்லி இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு நீங்கள் எப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து 5 lakhs சென்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிசியில் உள்ள எல்லா டேட்டாஸுமே உங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால் அவங்க வந்துட்டு கல்யாணம் இந்த மாதிரி காது குத்து அந்த மாதிரிலாம் போயிட்டு அவங்க வந்துட்டு ஷூட் பண்ணதெல்லாம் எல்லாமே அதில் தான் இருந்திருக்கும். அது அப்படிலாம் அவங்க எடுத்திருப்பாங்க. இதே நம்ம அவங்ககிட்ட வந்து பதிலும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் வேறு எது பண்ணியிருப்போம், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும். இதனால் வந்துட்டு அவங்க வந்து 5 lakhs கட்டி தான் ஆகணும். கேஸ் பண்ணாலும் ஹேக்கர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். இதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து எந்த லிங்க்கும் கிளிக் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவோ சேஃபாக இருக்கலாம். இதுக்கான ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணாத நம்பர்லாம் எதையுமே வியூ பண்ணுறது கூட கஷ்டம் தான். வியூ பண்ணால் கூட உங்களோட இது அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்களோட மொபைலை ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து எந்த லிங்க்குமே கிளிக் பண்ணாதீங்க. அதே மாதிரி முன்னாடி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பரவலான ஒரு நியூஸாக பரவிக்கிருந்துச்சு. அது என்னென்னா ஒரு வீடியோ டவுன் பண்ணிட்டு ப்ளே பண்ண உடனே உங்களோட மொபைல் வந்து ஹேக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, உங்களோட வீடியோக்குள்ளே அந்த யூஆர்எல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு கோடிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோன்னா அந்த டவுன்லோட் அப்படின்ற இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த யூஆர்எல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அதனால் வந்துட்டு உங்களோட மொபைல் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. இந்த ஹேக்கர்ஸ்ட்ட இருந்துட்டு எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு மெசேஜில் இருந்து லிங்க், அதாவது நீங்கள் வந்து 5 lakhs இல்லை 100 GB ஃப்ரீ இன்டர்நெட் அந்த மாதிரி எந்த ஒரு ஆஃபர் வந்தாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக வந்துட்டு அந்த ஆஃபர் வந்திருந்தாலும் கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரிஜினல் ஆப்புக்குள்ளே தான் போய் ஆகணும். அதனால் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது இப்போ வந்து நான் வந்து ஜியோவும் வோடாஃபோனும் யூஸ் பண்ணுறேன். அதனால வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் மை வோடாஃபோன் ஆப் அப்படி இல்லை ஜியோவுக்கு பார்க்கணும் அப்படின்னா மை ஜியோ ஆப் அப்படின்றத டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப் வந்து அஃபிஷியலாகவே வந்துடும். அதை வந்து கிளிக் பண்ணி டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கான எந்தெந்த வவுச்சர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அங்கேயே ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து ஹேக்கிங்லேருந்து உங்களோட மொபைல் வந்து ஹேக் ஆகாமல் நீங்கள் வந்து தடுத்துக்கலாம். இது வந்து எந்த ஒரு லிங்க்குமே நீங்கள் வந்து எதையுமே அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு லிங்க்குமே கிளிக் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட மொபைல் வந்து ஈஸியாக ஹேக் பண்ண ட்ரை பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலும் ஹேக் ஆகாமல் தடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.